வணக்கம் அன்புள்ளங்களே, பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தை அமாவாசை. அதாவது வருடங்களில் 3 அமாவாசை மிகச்சிறப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டில் காலங்காலமாக இருக்குது. அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அதில் அந்த தை அமாவாசை அந்த 29/1/2025 புதன்கிழமை அன்று வருது. அந்த 20 நிமிடம் நம்ம அந்த 29/1/2025 புதன்கிழமை அன்று ஒரு 20 நிமிடத்தை நம்ம யாரும் தவறவிடக்கூடாது. அந்த அமாவாசையில் வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம தகவல்களை பற்றி உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன். சாதாரணமாக மாதந்தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வரும். அந்த வகையில் இந்த தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய 29/1/2025 ஆண்டு 29/1/2025 அந்த தேதியில் தை அமாவாசை புதன்கிழமை என்று வந்திருக்கின்றது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது நம்பிக்கையாக கருதப்படுது. 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகுல ஒளித்து வைத்ததாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கின்றது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட 20 நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கின்றோம். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு. குறிப்பாக நோட் பண்ணிக்கங்க. அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு. அபிஜித் முகூர்த்தம் என்பது தினந்தோறும் மதியம் 11:45 மணி முதல் 12:15 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள். தினந்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தை அமாவாசை புதன்கிழமை என்று வருது. அது மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம். ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:08 மணியிலிருந்து 8:32 மணி வரை இருக்கின்றது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8:08 மணியிலிருந்து 8:32 மணி வரை 20 நிமிடம். இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறீர்கள், அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரு பிரார்த்தனையாக தான் வைக்க வேண்டும். மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும் போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது என்பது பொதுவாக கூறப்படுகிறது. பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். நல்ல வேலை கிடைக்க, நோய் நொடி தீர, பிள்ளைகள் நன்றாக படிக்க, கடன் தீர, இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான். நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை கிடைக்க வேண்டுமென்றால் ஹனுமன் மந்திரம் சொல்லலாம். கடன் சுமை குறைய வேண்டுமென்றால் மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம். பண வரவு அதிகரிக்க வேண்டுமென்றால் குபேரர் மந்திரம் இப்படி சொல்லலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நம்ம சொல்கிறது மூலமாக அந்த பிரார்த்தனை இறைவனிடம் டைரெக்டாக போகுதுங்கிறது நம்ம சொல்லப்படுது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மந்திரத்தை கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த 20 நிமிடங்களுக்கு உங்களுடைய மனது ஒருநிலைப்பட வேண்டும். இந்த 20 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லலாம், முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம். அதன் மூலம் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா, பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. மேலும் என்னிடம் நீங்கள் ஜோதிட ரீதியான அதாவது ஆன்லைன் ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய கைபேசி அதாவது செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 29 54 33.
9791295433. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.